அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கரம் தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் பணிகிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் சொன்ன காரியம் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் பேசினது ரெண்டே ரெண்டு தான், விண்ணப்பிச்சது ரெண்டே ரெண்டு தான். அவன் குஷ்டரோகம் நீங்கணும்லாம் என்ன செய்யல, அவன் தேவ சமூகத்தில் கேட்கல. அவன் ஒன்னே ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல மையப்படுத்தி அவன் பேசுறான். அதுதான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் சொன்னா மத்திய ரெண்டு காரியம், இந்த ரெண்டு நிமித்தமாக தான் அவனுக்கு வந்தது சுகம். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆவி. அதனாலதான் ஏசாமி ரெண்டையும் மீண்டும் சொல்றாரு. எப்பா, நீ சமூகத்துக்கு வந்த அதனால சுத்தமாகுன்னு சொல்லல, என்னை பணிஞ்சுக்கிட்ட அதனால சுத்தமாகுன்னு சொல்லல. என்னை கொடுத்து தானே அறிவு உனக்கு என்ன இருந்துச்சு. நான் நல்ல தெய்வம், நல்லவர், நன்மை செய்கிறவர், ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறவர் இல்லை. என்னை நம்பி வந்த எல்லாரையும் வாழ வைக்கிறவர், என்னை நம்புற எல்லாருக்கும் மறுவாழ்வு கொடுக்கிறவர் என்ற அறிவு என்னை கொடுத்து உனக்கு இருந்துச்சு பாரு. என் சித்த என்ன அவருடைய ஜனத்தை கொடுத்து என்ற அறிவு உனக்கு இருந்துச்சு பாரு. அதனாலதான் உனக்கு நான் சுகம் தரேன். ரெண்டாவது, என்னால் அது குணமாக்க ஆகும் என்ன நீ விசுவாசத்தாயே, நம்பினாயே, அதை பலர் முன்பாக நீ என்ன செய்த, அறிக்கை பண்ணிய, அது நிமித்தமாக உனக்கு என்ன உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, நீ சுத்தமாக சொன்னாரு. எவ்வளவு நேரம் ஆனிச்சு, உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. தேவத்தால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த குஷ்டரோகியை போல அந்த அறிவு உள்ளவர்களாய், தேவனுடைய சித்தம் நம்ம கொடுத்து என்ன அறிவு உள்ளவர்களாய். இரண்டாவது, என்னை சுத்தமாக்க அவரால் ஆகும், என் நிலைமைகளை மாற்ற அவரால் ஆகும், என் பொருளாதார நிலைமை கை தூக்க அவரால் ஆகும், என் சூழ்நிலையிலிருந்து விடுதலை தர அவரால் ஆகும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் ஆகும், என்னுடைய வேலையை ஆசீர்வதிக்க அவரால் ஆகும், என் தொழிலில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட அவரால் ஆகும், கட்ட முடியாத வீட்டை கட்டி கொடுக்க அவரால் ஆகும், ஒன்றுமில்லாத சகலவற்றை உருவாக்கி தருவதற்கு என் தேவனால ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமையானது உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய அற்புதங்களை காண்கின்ற மாதம், விடுதலையை அனுபவிக்கிற மாதம், சுகவாழ்வை பெற்றுக்கொள்கிற மாதம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மாதம். கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போற காரியங்கள் எல்லாம் பலத்தவைகளாய் இருக்க போகிறது.